அண்ணன் சமுத்திரகனி அவர்கள் நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிரந்தகை அவர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலீம் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, மருத்துவர் ஷர்மிளா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரி அவர்களே, திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, IEML பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே, மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இயக்குனர் திரு RK செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே, தோழமை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச்சஸ் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க, அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க. ஆனால் அரிசி படக்குழுவில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், பத்திரிகைக்காரர்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் போது என்னால் அதை தட்டி கழிக்க முடியல. நீங்கள் தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் நேரம் கேட்டார். சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து, சென்ற அதிமுக ஆட்சியில் 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சருக்காக ஒரு குழு அமைச்சு 2015 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய
அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்தில் குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் அந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிச கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையில இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்துல இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காம இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறி இருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிற்க கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் போது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையா இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்க அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரிசி திரைப்படத்தின் இரட்டை நாயகர்கள், எழுச்சி நாயகன் சமுத்திரகனி அவர்களே, சமத்துவ நாயகன் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, இயக்குனர் விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிற கலைஞர்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, விழாவில் பங்கேற்று பாடலை வெளியிட்டு வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற நமது துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்களே,
கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. நானும் உப்பு கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அண்ணன் அவர்களை திரையில் பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இயல்பாக ஒரு உழவராக, விவசாயியாக பாடல் காட்சிகளில் வந்து போனதை நாம் பார்த்தோம். இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் வெளிவருகிறது. அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிற நமது பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு 20 ஆண்டுகளுக்கு வரி இல்லாமல் அமெரிக்காவிடமிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். அரிசி உட்பட, கோதுமை, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருள்கள் உட்பட எந்த பொருளை அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்தாலும் வரி இல்லை. 20 ஆண்டுகளுக்கு வரி இல்லை என்கிற உடன்பாட்டோடு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு உழவர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று, அதாவது 12ஆம் தேதி, இடதுசாரி இயக்கங்கள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதில் பங்கேற்றிருக்கிறோம். விவசாயிகள் இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு வசனம், அண்ணன் பேசிய வசனம், நான் உற்பத்தி செய்கிறேன், விவசாயம் செய்கிறேன், நெல்லை உற்பத்தி செய்கிறேன், அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார். நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. அரிசியை தவிர அல்லது உணவுப் பொருள்கள், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி, கோதுமை போன்ற பொருட்களை தவிர விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள், உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது. ஆனால் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை, அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல். இது எங்கே போய் முடியும்? விவசாய உற்பத்தி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில், ரியல் எஸ்டேட் என்கிற பெயரில் விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்போது பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நமக்கான தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை
அருகி வருகிறது. ஒரு காலத்தில் நமக்கான காய்கறிகளை நம்மூர் சந்தையில், உள்ளூர் சந்தையில் நம்மால் பெற முடிந்தது. கம்பு, சோளம், வரகு போன்ற நமக்கான தானியங்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது. இன்றைக்கு அந்த விவசாயம் இருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கழிவுகளை, சாணம், ஆட்டு புழுக்கை போன்றவற்றை சேமித்து வைத்து அவற்றை எருவாக மாற்றி விவசாயத்திற்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திய காலம் உண்டு. அரசாங்கம் நம்மை இதைத்தான் பயிர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய நிலை அப்போது இல்லை. ஆனால் இப்போது உலக சந்தைக்கான உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கரும்பு உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி, அதற்கு அவன் உரம் கொடுக்கிறான், அவனே பூச்சி மருந்தும் கொடுக்கிறான். விவசாயிகள் சுதந்திரமாக தமக்கான உற்பத்தியில் ஈடுபட முடியாத நிலை மாறி இப்போது அந்த உற்பத்தியையும், அதாவது உலக சந்தைக்கான உற்பத்தியையும் அவன் விரும்புகிறபடி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான். அதிலும் இப்போது விவசாயிகளுக்கான சுதந்திரம் இல்லை. நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகள் வேறு, விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு. விவசாய கூலிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடிய காலம் போய் இப்போது விவசாயத்திற்கே நிலமில்லாத சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நெல் உற்பத்தி, அரிசி போன்றவற்றை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். விவசாயம் பாழ்பட்டு போனால் எதிர்கால சந்ததியினரின் நிலை கவலைக்குரியதாக மாறும். வேளாண் சட்டங்கள் எந்த அளவுக்கு உழவர்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிவோம். டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பாக இடதுசாரி அரசியலால் ஈர்க்க பெற்ற விவசாய இயக்கங்கள் தான் உறுதியாக நின்று போராடி, ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து போராடி அந்த சட்டங்களை திரும்ப பெற வைக்கக்கூடிய சூழல் அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக உருவானது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு அப்போது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வராமல் இருந்திருந்தால் கூட இந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் விவசாய சட்டங்களை திரும்ப பெற்ற அரசு தொழிலாளர்களுக்கான சட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை இன்னும் திரும்ப பெறவில்லை. 44 சட்டங்கள் இருந்தன, அவற்றை எல்லாம் 4 சட்டங்களாக தொகுத்து விட்டார்கள். தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க முடியாத நிலை, தங்களுக்கான ஊதியத்தை, கூலியை கோரிக்கைகளாக வைக்க முடியாத நிலை, இதுவெல்லாம் எங்கே போய் முடியும் என்று கவலை அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இடதுசாரி இயக்கத்தின் தலைவர் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு தலைவர் இன்றைக்கு திரைத்துறையிலே தோன்றியிருக்கிறார். ஒரு நாயகனாக பாத்திரமேற்றிருக்கிறார் என்பது வெறும் திரை கவர்ச்சியான ஒரு அணுகுமுறை அல்ல, திரை கவர்ச்சிக்கான ஒரு அணுகுமுறை அல்ல. அதிலும் ஒரு அரசியல்
நமக்கான அரசியல், இடதுசாரி அரசியல் விவாதிக்கப்படுவதற்கான தேவையை உணர்ந்து அவர் அதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சமுத்திரக்கனி அவர்கள் பேசியதை போல இடதுசாரிகள் கலைத்துறையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வழிமொழிகிறேன். இன்னும் அதிலே தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டிலே அரசியல் துறையும் கலைத்துறையும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. தனக்கான முதலமைச்சரை திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம். இங்கே கருத்தியலுக்கு, போராட்டங்களுக்கு, தியாகங்களுக்கு, முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஊராய் செல்ல வேண்டாம், மக்களுக்காக போராட வேண்டாம், வழக்குகளை சுமக்க வேண்டாம், தடியடி வாங்க வேண்டாம், சிறைச்சாலை செல்ல வேண்டாம், ஏகம் எதுவும் செய்ய வேண்டாம். திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட முடியும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை. எல்லா மாநிலங்களிலும் திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. கேரளாவிலே அப்படி பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு, மம்முட்டி போன்றவர்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. ஆந்திராவிலும் உண்டு, கர்நாடகாவிலும் உண்டு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சராகலாம் என்கிற நிலை. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே, இந்த உளவியல் இருக்கிறதே, இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே, அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல் திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தான். தோழர்களே, இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது. எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபுரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது. முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள், வேலை தூக்கி பார்த்தார்கள், அது எடுபடவில்லை. திருப்பரங்குன்றத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள், அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை. ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை வளைத்து போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, எப்படி டெல்லியிலே ஷீலா தீட்சித்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் யார், எந்த சிந்தனை உள்ளவர்கள், எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள்,
என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள், எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும். அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு சார்பு. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாய கூலி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு, குறிப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும் அம்பேத்கரிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை. முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல் தான். எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனார் இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில் அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவர் இன்றைக்கு கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இன்றியமையாதை உழவு எனும் அதிகாரத்தில் அருங்குரட்பாக்களாக தந்த சென்னா போதார் திருவள்ளுவ பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குலுங்கும் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞர் அவர்களால் வார்க்கி பார்க்கப்பட்டவர்கள்தான் நடிகர் திலகமாகட்டும், மக்கள் திலகமாகட்டும், ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வியத்தகு மாளிகையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற போர் ஆயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் முத்தரசர் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார். நடிப்புக்கலை என்பதை அவர் பயின்றவர் அல்ல, ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிற தலைப்பாகையும்
தொழில் உழவு என்றுதான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள். அப்படி தொழில் செய்யப்பட்ட வயலில் அந்த நெல்லை வீசுகிறாரே, அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலிலே நெல் வீசி இருந்தால்தான் அப்படி நெல்லை வீச முடியும். அதை வீசிக்கொண்டே வருபவர் சின்னஞ்சிறு பிள்ளையாக தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய அந்த மாட்டை விலை பேசி விற்றதற்கு பின்னரும் அதை போய் முகத்தை நீவி கொடுக்கின்ற பாசத்தை பொழிந்து எல்லை காக்கும் ராணுவத்தில் படை வீரராக உதவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தேன், இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆவேசத்தை வெளிப்படுத்தி எதிரிகளோடு மோதுகிற காட்சிகளில் தத்ரூபமாக அப்படிப்பட்ட வீர செயல்களை புரிகின்றவராகவும் இன்னும் திரையுலகில் உன்னதமான இடத்தை பெறுகின்ற பிரகாசிக்கக்கூடியவரான என் கிராமத்துக்கு பக்கத்து ஊரிலே இருந்து வந்து இந்த கலை உலகிலே முத்திரை பதித்து வருகிற ஆருயிர் சகோதரர் தாமரைக்கனி அவர்களே, சமுத்திரக்கனி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர், இளைஞர் பட்டாளத்தை வார்ப்பித்து வழிநடத்தி வருகிற எதிர்வரும் தேர்தல் களத்தில் பகைவர்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுதே சல்லடம் கட்டிவிட்ட பாசமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே, திரையுலக இயக்குநர்களே, செம்படை வீரர்களே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, கலை உலகில் பிரவேசித்திருக்கிறார் அண்ணன் முத்தரசன் அவர்கள். எந்த பயிற்சியும் முன் அனுபவமும் கிடையாது. ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் என்பதை ஒரு சில நிமிடங்களிலேயே உணர முடிந்தது. இந்த மண்ணுக்கு போராடி கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாழ்க்கையே போராட்ட களங்களாக்கி கொண்ட தீராதி தீரர்கள் இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன்தான் அவதரித்திருக்கிறேன். நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்பக்குரம் ஆணவக்குரம் 2 நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்ப்படை வீரர்கள் தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி, அரிசி திரைப்படத்தில் சிம்பனி இசை வைத்து உலக புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மாமேதையினுடைய தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன். அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன். விவசாய மக்களுக்கு, உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை
உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர்கருவி என்ற தத்துவத்தை தருகின்ற இந்த காவியம், திரை காவியம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழகத்திலே வாழ்கிற கோடானு கோடி விவசாய பெருமக்கள், நான் திரைப்படங்களை பார்க்க வாருங்கள் என்று எந்த மேடையிலும் இதுவரை நான் விழித்ததில்லை. ஆனால் மண்ணை நம்பி, கலப்பையை நம்பி, கமலையை நம்பி, விதைக்கும் விதைகளை நம்பி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பசிப்பிடி போக்குகின்ற மருத்துவர்களாக திகழ்கிற விவசாய பெருமக்கள், நீங்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும். அரிசி உன்னதமான வெற்றி பெற்றது என்ற நிலையை விவசாயிகள் உருவாக்க வேண்டும். உங்கள் துயரங்கள், போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதா, விவசாயம் இருப்பதா, இந்த காவியம் வெற்றி பெறும். இதிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் இன்னும் உயர்ந்த விருதுகளை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக, முதல் திரைப்படம் அவர் நடித்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து ட்ரெட்மில்லிலே அவர் அந்த நடை போட்டுவிட்டு கீழே இறங்கிய காட்சியை பார்த்துவிட்டு, யார் இந்த மனிதன், புதிதாக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாரே, இவரிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்ற உணர்வோடு அவரை சந்தித்த போது சொன்னார், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், நீங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை நோக்கி சைக்கிளிலே பல கல் தூரம் பயணித்தவன் என்று சொன்னபோது நான் மெய் சிலிர்த்து போனேன். வாழ்க இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம், சமுத்திரக்கனி அவர்கள் புகழ் பெருக, இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வெல்வோம். அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல, எதிர்காலும் தேர்தல் களத்திலும் நாங்கள் தான் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.